நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2006ல வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ரேபிட் ஃபயர் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1:30 மினிட்ஸ் கிட்ட வருது. சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கலிபோர்னியால இருக்கிற நார்கோ அப்படின்ற ஒரு சிட்டில இருக்கிற பேங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வந்துட்டு கொள்ளையடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு காமிக்கிறாங்க. இதுல நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து அந்த ராபரியில ஈடுபட்ட கேங்ல இருக்கிற ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய பேங்க்ல வந்துட்டு லோன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேங்கை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு இவரை பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்களமா வந்துட்டு இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த சேசிங் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தென் அதே மாதிரி படத்துல வர அந்த கன் ஃபைட்டிங் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கார் சேசிங் சீக்வன்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிசுறுலாம் இல்லாத நல்லா அருமையாவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. வேணும்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல வர அந்த கார் சேசிங் சீக்வன்ஸ்க்காக வேணா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஓகேவான கிரைம் த்ரில்லர் படம் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.